ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 51வது தலைப்பு. பெண்களுக்கான பணிகள். பெண்கள் பகலில் ஒழிவு இருக்கிற போது சேர்ந்து நல்ல மத நூல்களை படித்து மற்ற ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரங்கள் எதேஷ்டம். பெண்கள் ஒன்று சேர்ந்து இவற்றை பாடம் பண்ணலாம். மடம், கோயில் மாதிரியானவற்றுக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுக்கலாம். குங்குமம் எப்படி செய்வது என்பதற்கு ஒரு முறை ஸ்ரீ பெரியவர்களே கொடுத்த குறிப்பு. 30 தோலா கெட்டியான உருண்டை மஞ்சள் எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்க. இதற்கு சம எடை எலுமிச்சம்பழச்சாறு விதையில்லாமல் வடிகட்டி எடுத்துக்கொள்க. மஞ்சள் முதலியன கடையில் தோலா கணக்கில் எடை போட்டு வாங்குவது போல் எலுமிச்சஞ்சாற்றுக்கு வீட்டில் எடை பார்ப்பது முடியாது. அதனால் முகத்தல் அளவையில் வீட்டில் இருக்கக்கூடிய அவுன்ஸ் கிளாஸில் அளந்து போடுகிற விதத்தில் சொன்னால் 16 அவுன்ஸ் எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழச்சாற்றில் நன்றாக பொடித்த வெங்காரமும் படிக்காரமும் ஒவ்வொன்றும் 3 தோலா போட்டு கரைக்கவும். மஞ்சள் துண்டங்களை இதில் போட்டு கலக்கிக் கொள்ளவும். வாயகன்ற ஈயம்பூசிய பாத்திரத்தில் வைப்பது உத்தமம். இதை ஒரு நாளில் 3 தடவை நன்றாக கிளறவும். பழச்சாறு மஞ்சளில் சேர்ந்து சுண்டிய பிறகு நிழலிலேயே நன்றாக காய வைக்கவும். அப்புறம் உரலில் இடித்து வஸ்திராயனம் செய்யவும். மெல்லிய துணியில் பொடியை வடிகட்டுவதே வஸ்திராயனம் அல்லது வஸ்திரகாயம். இப்படி விழுகிற சுத்தமான மஞ்சட் குங்குமத்தை வாயகன்ற ஜாடியில் பத்திரப்படுத்தவும். குங்குமத்தில் 1 அல்லது 2 தேக்கரண்டி சுத்த பசுனை விட்டு கட்டி தட்டாமல் நன்றாக கலக்கச் செய்து வைத்தால் காப்பும் ஆகும், புனிதமும் ஆகும். சுத்தமான பசுனை கிடைத்தால் மட்டுமே சேர்க்கவும். சரக்கை பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட நெய்யே சேர்க்காவிட்டாலும் பாதகமில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.